ஒரு கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பேச்சாளர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் தன்னுடைய பேச்சை எப்படி ஆரம்பிச்சார் தெரியுமா? ஒரு 100 ரூபாய் நோட்டை கையில் எடுத்தார். அது புத்தம் புது நோட்டு. அதை கையில் எடுத்து ஒசத்தி பிடிச்சார், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி. எதிரில் ஒரு 200 பேர் உட்காந்துருக்கிறாங்க. எல்லாரையும் பார்த்து அந்த பேச்சாளர் கேட்குறார், இந்த 100 ரூபாய் நோட்டை விரும்புகிறவர்கள் யார் அப்படின்னார். அவ்வளவுதான், அவ்வளவு பேரும் கையை தூக்குறாங்க. இந்த 100 ரூபாய் நோட்டை உங்களில் ஒருத்தருக்கு கொடுக்க போகிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த நோட்டை கையால் நல்லா கசக்குனார். அதுக்கப்புறம் கேட்டார், இப்போ பாருங்க, இந்த கசங்கிய நோட்டை இப்போ உங்ககிட்ட காட்டுறேன், இப்போவும் இதை விரும்புகிறவர்கள் யார் அப்படின்னு கேட்டார். தூக்குன கையை யாருமே கீழே இருக்கல, அப்படியே வச்சிருந்தாங்க. பேச்சாளர் பார்த்தார். சரி, இப்படி செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லி அந்த நோட்டை கீழே மண்ணில் போட்டார். தன்னுடைய பூட்ஸு காலால் அதை மிதிச்சார், அப்படியும் இப்படிமா தேய்ச்சார். இப்போ அந்த நோட்டு கண்ணாபின்னான்னு கசங்கி அழுக்காயிட்டுது. இப்போ அந்த அழுக்கான கசங்கின நோட்டை கையில் எடுத்தார், ஒசத்தி பிடிச்சார். இப்போ சொல்லுங்க, இப்பவும் இதை விரும்புகிறவர்கள் யாருன்னு கேட்டார். தூக்குன கை தூக்குனது தான், யாருமே கீழே இறக்கல. இப்போ அந்த பேச்சாளர் பேச ஆரம்பிக்கிறார். அருமை நண்பர்களே, இப்போ நீங்கள் எல்லாரும் ஒரு பெரிய நல்ல பாடத்தை கற்றுக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பணத்தை நான் கசக்கினேன், காலில் போட்டு மிதித்தேன், அழகாக இருந்த நோட்டு அசிங்கமாயிட்டுது, அழுக்காயிட்டுது. இந்த பணத்தை நான் என்ன பண்ணினாலும் சரி, நீங்கள் தொடர்ந்து அதை விரும்புகிறீங்க. அதுக்கு என்ன காரணம்? அது அதனுடைய மதிப்பில் குறையல. அதாவது அப்பவும் அதனுடைய மதிப்பு 100 ரூபா தான், இப்பவும் அதனுடைய மதிப்பு 100 ரூபா தான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுக்கிற முடிவுகள், ஏற்படுற சூழ்நிலைகள், இதுகளால் நாம் கசக்கப்படுறோம், மிதிக்கப்படுறோம், அழுக்காயிடுறோம். அப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? நாம் எதுக்கும் லாயக்கு இல்லை, நமக்கு மரியாதை இல்லை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? ஏற்கனவே எது நடந்திருந்தாலும் இனிமேல் எது நடக்க போகிறதா இருந்தாலும் நம்ம மதிப்பில் நாம் குறைஞ்சி போயிடுறதில்ல. இன்னல் வரும்பொழுது மதிப்பு குறைஞ்சுட்டதாக நினச்சி யாரும் மனம் உடைஞ்சு போயிடாதீங்க. நீங்கள் ஒரு தனித்தன்மை உள்ளவர், உங்ககிட்ட ஒரு தனித்துவம் உண்டு, அது மற்ற யாருக்கிட்டையும் கிடையாது. அதை மறந்துடாதீங்க. நாளைய எதிர்பார்ப்புகளை நேற்றைய ஏமாற்றங்கள் அமுக்கிறதுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. ஆகக்கூடி வாழ்க்கையை சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா சங்கடம் இல்லை. நமக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள் நம்முடைய மதிப்பை குறைச்சி விடுறதில்ல அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு தெருவில் ஒருத்தர் நின்றுகிட்டு இருந்தார். பக்கத்தில் இன்னொருத்தர் நின்றுகிட்டு அவரே உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இவர் அவரை கேட்டாராம், ஏன் நின்றுட்டு இருக்கிறீங்க அப்படின்னார். சும்மா தான் நிற்கிறேன்னாராம் அவர். போய் சொல்லாதீங்க, நான் பார்த்துட்டேன், கீழே கிடந்த 100 ரூபா நோட்டை மிதிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அது ரொம்ப தப்புன்னாராம். அவருக்கு கோபம் வந்துட்டுது. இவ்வளவு உரிமையாக எனக்கு புத்தி சொல்றியே, நீ என்ன எனக்கு சொந்தக்காரனா அப்படின்னு கேட்டாராம் அவர். இல்லை, நான் அந்த நோட்டுக்கு சொந்தக்காரன் அப்படின்னாராம் அவர்.